பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்காக நம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியுள்ள நன்மைகளை குறித்து இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களோடு பேசுவதில் என் இருதயம் மகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தாலும் நிறைந்திருக்கின்றது. கர்த்தருடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த ஆண்டின் முதற் பாதி பகுதியின் இறுதியான 6ஆம் மாதத்தில் பிரவேசித்திருக்கின்றோம். இம்மட்டுமாக நம்மை ஏந்தி தாங்கி நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். ஜூன் மாதம் என்பது பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் போராட்டம் கலக்கம் மிகுந்த மாதமாகும். 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் தேறின நம்முடைய பிள்ளைகளை எந்த பள்ளி கல்லூரிகளில் சேர்ப்பது, என்னென்ன பாடங்களை முக்கியப்படுத்தி கற்று முன்னேறச் செய்வது, அதற்குரிய செலவுகளை எப்படி சமாளிப்பது போன்ற பல பிரச்சனைகளால் பெற்றோர் கலக்கமடைவது இயல்புதான். மத்தேயு 6:8 சொல்கின்றது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கின்றார். நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தர் அற்புதமாக நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்துவதை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை, பிரச்சனைகளை, துன்மார்க்கரின் திட்டங்களை பார்க்கும்போது உங்கள் எதிர்காலம், உங்கள் தொழில், உங்கள் வாழ்க்கை, உங்கள் வேலை, மேலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை பற்றிய உங்கள் சிந்தனையை மட்டுப்படுத்தலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை விமர்சித்து பல காரியங்களுக்காக உங்களை குறை சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இனி எதுவும் மாறப்போகிறதில்லை. நன்மையான எதுவும் நடக்க போகிறதில்லை. உங்களுக்கு போதுமான திறமை இல்லை, நீங்கள் புத்திசாலி இல்லை, நீங்கள் அழகா இல்லை, மேலும் நீங்கள் பல தவறுகளை செய்து விட்டீர்கள். அதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எதுவும் நடக்க போகிறதில்லை. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்லை என்று பல காரியங்களை பேசலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்காக திட்டமிட்ட இலக்கை நீங்கள் அடைந்துவிடக் கூடாது என்று தடுக்கும்படி சத்துரு உங்களை கட்டி வைத்திருக்கும் சங்கிலிகள் தான் இவைகள். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கும் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாதபடி உங்களை தடை செய்ய சத்துரு உங்களை கட்டி வைத்திருக்கும் சங்கிலிகள் தான் இவைகள். தேவன் உங்கள் இருதயத்தில் நீங்கள் காண வேண்டும் என்று விதைத்த கனவுகளை உங்களை காண விடாமல் உங்களை தடுக்கும்படி சத்துரு உங்களை கட்டி வைத்திருக்கும் சங்கிலிகள் இவைகள். சத்துருவிற்கு உங்களை குறித்த எந்த ஒரு கவலையுமே இல்லை. அதனால் அவன் எப்போதும் உங்களுக்கு எதிராக ஏதாவது திட்டமிட்டு கொண்டே இருப்பான். அவன் உங்களை அடக்க நினைப்பான், உங்களை மனச்சோர்வடைய செய்வான், குழப்பம் அடைய செய்வான். மேலும் தேவன் உங்களுக்காக திட்டமிட்டு வைத்துள்ள இலக்கை நீங்கள் அடைவதற்கு அவன் உங்களை அனுமதிக்கவே மாட்டான். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். மனிதர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், உங்களை எப்படி பார்க்கிறார்கள், உங்களை குறித்து என்ன யோசிக்கிறார்கள், உங்களை பற்றி என்ன பேசுகிறார்கள், அல்லது உங்களை குறித்து என்ன திட்டமிடுகிறார்கள் என்பது தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார், நினைக்கிறார் அல்லது திட்டமிடுகிறார் என்பது போல ஒரு நாளும் இருப்பதில்லை. மனிதர்கள் நம்மை பார்க்கும் விதத்தை விட தேவன் நம்மை பார்க்கும் விதம் எப்போதுமே மேன்மையானது, உயர்ந்ததாயிருக்கும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்க்கும் விதம் மிக சிறந்ததும் மிகவும் உயர்ந்ததுமாயிருக்கிறது. எனவே
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். சீக்கிரத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். சீக்கிரத்தில் ஒரு பதிலை பார்க்க போகிறீர்கள். சீக்கிரத்தில் ஒரு சுகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சீக்கிரத்தில் ஒரு மறுரூபத்தை பார்க்க போகிறீர்கள். சீக்கிரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள். சீக்கிரத்தில் தேவனிடமிருந்து சிறந்ததை, நன்மையானதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் உங்கள் எதிர்பார்ப்பின்படியே பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் 2025 நினைத்து நான் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றேன். காரணம், இந்த மாதம் தேவன் உங்கள் உடைந்து போன உள்ளத்தை மீண்டும் உயிர்ப்பித்து உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை, ஆறுதல், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வெற்றியை கொண்டு வரும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றது. எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்களில் அவர் நமக்கு மிகவும் உண்மையுள்ளவராகவும் நல்லவராகவும் இருந்து நம்முடைய தனிமை, கண்ணீர், வலிகள், துரோகம், அவமானத்தின் எல்லா நேரங்களிலும் அவர் எப்போதும் நம்முடன் இருந்தார். உங்களை அவர் தனியே விட்டுவிடவில்லை. உங்கள் சவால்களை நீங்கள் தனியாக எதிர்கொள்ளவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்தார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்தார். உங்களை தொந்தரவு செய்த, உங்களை பாரப்படுத்திய மற்றும் உங்களை கவலை அடைய செய்த அனைத்தையும் சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகின்றார். உங்கள் எல்லா சூழ்நிலைகளும், பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு நல்லதாகவும் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் நன்மைக்கான புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றது. ஆமேன். நம்முடைய தேவன் நம் மீது வைத்திருக்கும் தனியாத அன்பை குறித்தும் இந்த புதிய ஜூன் 2025 மாதத்திற்கான ஆசீர்வாதத்தை குறித்தும் நினைத்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அருமையான ஒரு வசனத்தை என் இருதயத்தில் வைத்தார். ஏசாயா 60 அதிகாரம் 15 வசனம். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? அவர் உங்களை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக உங்களை மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகின்றார். இதுவரைக்கும் நீங்கள் அழுது கொண்டிருந்திருக்கலாம், புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம், பல காரியங்களை நினைத்து துக்கத்தோடும் வேதனையோடும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரின் நாட்களை அல்ல, மகிழ்ச்சியான நாட்களை தேவன் வைத்திருக்கின்றார். அதுவும் தலைமுறை தலைமுறையாக உங்களை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் சிறப்பானவர்கள், நீங்கள் தனித்துவமானவர்கள், தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள், தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அற்புதமான முறையில் நீங்கள் படைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆம், நீங்கள் சர்வ வல்ல தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் அவருடைய சாயல். நீங்கள் ஒரு உன்னத காரணத்திற்காகவும் உன்னதமான நோக்கத்திற்காகவும் தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய மகன், மகள். ஆம், நீங்கள் அவருடைய சுதந்திரமாக இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய அன்பை உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அவருடைய ஊழிய பணியை நிறைவேற்றவும் தரிசனத்தை நிறைவேற்றவும் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆம், தேவன் உங்களை அதிகமாய் நம்புகின்றார். அவர் உங்கள் மீது நம்பிக்கையும் நல் மதிப்பும் வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார். அது நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திராத, ஒருபோதும் ஜெபித்திராத, உங்கள் மனதில் அதை பற்றி ஒருபோதும் நினைக்காத ஒன்றாக இருக்க போகின்றது. எனவே இந்த ஜூன் மாதத்தில் தேவனிடமிருந்து
பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆம் என கண்பானவர்களே, இந்த வருடத்தின் 6வது மாதத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு முன் வைத்த அற்புதமான ஆசீர்வாதங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் இந்த அற்புதமான புதிய மாதத்திற்காக தேவனை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். வேதத்தில் எண் 6 மனிதனுடைய பலவீனத்தை குறிக்கின்றது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் நிறைந்துள்ளது. இந்த மாதம் துக்கத்திற்கு ஒரு முடிவும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை காணும் ஒரு தொடக்கமாக இருக்க போகின்றது. வேதத்தில் எண் 6 என்பது 148 முறை வருகின்றது. எண் 6 பொறுப்பு, சேவை மற்றும் வளர்ச்சியை குறிக்கின்றது. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்களா? முதலாவது, அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் தேவன் தலையிடும் மாதம். லூக்கா 1:26-27 வசனங்கள் சொல்கிறது, 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். கேப்ரியேல் தூதர் இயேசு கிறிஸ்துவின் தாயான மரியாளிடம் சொன்ன வார்த்தைகள், மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவதூதன் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, லூக்கா 1:30 மரியாள் பயத்தோடு இருந்தாள். லூக்கா 1:29 மரியாள் கலங்கினாள். லூக்கா 1:34 மரியாள் கேள்விகளால் நிறைந்திருந்தாள். லூக்கா 1:34 தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் குறித்து மரியாள் சந்தேகங்களால் நிறைந்திருந்தாள். லூக்கா 1:37 ஆனால் தேவதூதன் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது மரியாள் ஆவியில் புத்துயிர் பெற்றார். அவருடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டது. நம்ப முடியாத சூழ்நிலைகள் அனைத்திற்கும் மத்தியிலும் மரியாள் தேவனை நம்பத் தொடங்கினார். ஆம், ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா முரண்பாடுகளுக்கும் நடுவில் தேவனை நம்புகிற போது ஏதோ ஒரு காரியம் நடக்கும் தெரியுமா? நீங்கள் நம்பும் போது பரலோகம் உங்களை கூர்ந்து கவனிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நம்பும் போது தேவ தூதர்கள் இறங்கி செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நம்பும் போது சாத்தியமற்ற விஷயங்கள் சாத்தியமாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நம்பும் போது மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நம்பும் போது உங்களுக்காக புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நம்பும் போது தடையாய் நிற்கும் எரிகோ சுவர்கள் இடிந்து விழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நம்பும் போது உங்களை அச்சுறுத்தும் கோலியாத்துகள் வெட்கப்பட்டு போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நம்பும் போது உங்களை சுற்றி ஏதோ ஒன்று நடக்கின்றது. ஏன் தெரியுமா? நீங்கள் நம்பும் போது அது தேவனுடைய இருதயத்தை உருக்குகின்றது. அது தேவனுடைய இருதயத்தை அசைக்கின்றது. அது தேவனுடைய இருதயத்தை அற்புதங்களை செய்ய தூண்டுகின்றது. ஆம், இதன் விளைவாக எல்லா பெண்களை காட்டிலும் மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் எனப்பட்டாள். ஆம் என கண்பானவர்களே, தேவனை நம்பி இருக்கின்ற, அவரையே சார்ந்திருக்கின்ற உங்களுக்காக தேவன் நன்மையான ஒன்றை திட்டமிட்டுள்ளார். அருமையான ஒன்றை திட்டமிட்டுள்ளார். மேலும் உங்கள் கண்களால் கண்டு ஆச்சரியப்படத்தக்க சிறப்பான ஒன்றை திட்டமிட்டுள்ளார். அவர் செய்ய போகிறது உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறது. அவர் செய்ய போகின்ற அந்த காரியம் உங்களை உயிர்ப்பிக்க போகின்றது. அவர் செய்ய போகிறது யாவரால் ஆச்சரியமாக பேசப்படுகிறதாக இருக்க போகின்றது. ஆம், அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்றதை யாராலும், எந்த ஒரு மனிதனாலும் இல்லை எந்த ஒரு பிசாசாலும் தடுக்கவோ அழிக்கவோ முடியவே முடியாது. மேலும் அதே அதிகாரத்தில் அதே தேவதூதர் சகரியாவிடம் வந்து லூக்கா 1:13 சகரியாவே பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று ஒரு செய்தியை கொடுத்தார். சகரியாவும் எலிசபெத்தும் குழந்தை பாக்கியத்திற்காக
பல ஆண்டுகளாக காத்திருந்தனர். ஆனால் வருடங்கள் கடந்து போக போக அவர்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் மங்கி போனது போல ஆனது. அவர்களுடைய எல்லா முயற்சிகளையும் மீறி அவர்கள் ஏமாற்றங்களையும் தோல்விகளையுமே சந்தித்தனர். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்கள் அவர்களுக்கு அவமானத்தையும் வெட்கத்தையும் கொண்டு வந்தன. அவர்களை சுற்றியுள்ளவர்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டனர். ஆனால் ஒரு நாள் வந்தது. தேவன் அவர்களை சந்தித்தார். தேவன் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டார். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற விரும்பினார். மேலும் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் காத்திருப்பின் நாட்கள் முடிந்து விட்டன. நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்கள் முடிந்து விட்டன. உங்கள் அவமானங்களின் நாட்கள் முடிந்து விட்டன. உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் நாட்கள் முடிந்து விட்டன. உங்கள் தோல்விகளின் நாட்கள் முடிந்து விட்டன. நீங்கள் எதிரிகளுடன் போராடின நாட்கள் முடிந்து விட்டன. நீங்கள் பிரச்சனைகளுடன் போராடின நாட்கள் முடிந்து விட்டன. உங்கள் வியாதியுடன் போராடின நாட்கள் முடிந்து விட்டன. நீங்கள் தீய சக்திகளுடன் போராடின நாட்கள் முடிந்து விட்டன. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காத்திருப்பு, உங்கள் அழுகை, உங்கள் ஜெபங்கள் வீணாய் போகாது. கர்த்தர் நீங்கள் நம்பியிருக்கின்ற காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிச்சயம் செய்வார். ஆம், இதுவே நேரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திராத ஆச்சரியங்களை எதிர்பாருங்கள். உங்கள் பிரார்த்தனைகளுக்கு எதிர்பார்த்திராத பதிலை நீங்கள் எதிர்பாருங்கள். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருங்கள். நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திராத சுகத்தை எதிர்பாருங்கள். உங்கள் மனதில் நீங்கள் ஒருபோதும் நினைத்திராத ஆசீர்வாதத்தை, ஆச்சரியத்தை, அற்புதத்தை, ஒரு பெரிய திருப்பு முனையை எதிர்பாருங்கள். தேவன் உங்கள் எதிர்பார்ப்பின்படியே பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இரண்டாவதாக, எதிரிகள் உங்களிடமிருந்து பறித்ததை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் ஒரு மாதம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 - 21 வசனங்களில் பார்த்தோம் என்றால், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றார். மேலும் உபாகமம் 11:24 உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்திரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் தேவன் சொன்ன வார்த்தைகள் இவைகள். ஆனால் வருத்தமான விஷயம் என்னவென்றால், இஸ்ரவேலர்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கப்பட்ட நிலம் இப்போது மற்றவர்களால் அந்த நிலம் உரிமை கோரப்பட்டது. இஸ்ரவேலரின் எதிரிகளால் உரிமை கோரப்பட்டது. மேலும் தேவனை நம்பாதவர்களால் உரிமை கோரப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எதையாவது தவற விட்டுவிட்டீர்கள் என்று கவலைப்படுகின்றீர்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒன்றை நீங்கள் தவற விட்டுவிட்டீர்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? உங்களுக்கென்று நீங்கள் உரிமை கோருவதற்காக இருந்த ஒன்றை நீங்கள் தவற விட்டுவிட்டீர்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் நம்மை ஒருபோதும் மறக்காத ஒரு அருமையான தேவன் நமக்கு இருக்கின்றார். நாம் பல காரியங்களை தவற விட்டிருக்கலாம், ஆனால் அவர் எதையும் அவ்வளவு எளிதில் தவற விடுவதில்லை. நாம் பல காரியங்களை தாமதப்படுத்தலாம், ஆனால் அவர் எப்போதும் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்கின்றவர். நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை மறந்தும் விட்டிருக்கலாம், ஆனால் அவர் அதை நிறைவேற்ற தவறுவதே இல்லை. நாம் அவரை நேசிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பை அசைக்கவே முடியாது. ஆம், தேவனுடைய அன்பு அது என்றென்றும் மாறாதது. தேவனுடைய நேரம் எப்போதுமே சரியானது. ஒருவேளை அது நாம் எதிர்பார்த்த நேரமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது எப்போதும் சரியான நேரமாக, நமக்கு மிகவும் ஏற்ற ஒரு நேரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரி, உங்களில் யாரோ ஒருவருடைய மனக்குரல் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பதை என்னால் உணர முடிகின்றது.
அப்படியானால் இஸ்ரவேலர்கள் ஏன் தங்களுக்கு சொந்தமான ஆசீர்வாதத்தை உரிமையாக்கிக் கொள்ளவில்லை என்றுதானே கேட்கிறீர்கள்? நான் நம்புகிறேன், அதுவரை இஸ்ரவேலர்கள் தேவனுடைய தலையிடுதலும் மேற்கொள்ளும் வலிமை தங்களிடம் இல்லை. எதிரிகள் தங்களை விட வலிமையானவர்கள். அவர்களை எதிர்த்து போராட தங்களுக்கு வலிமை இல்லை. எதிரிகள் தங்களை விட எண்ணிக்கையில் அதிகம். அவர்களை எதிர்த்து போராட தங்களுக்கு துணை செய்பவர் யாரும் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் பிரச்சனைகளை பார்த்தார்கள், ஆனால் பிரச்சனையை தீர்ப்பவரை பார்க்கவில்லை. அவர்கள் சூழ்நிலையை நம்பிக்கையற்றதாக பார்த்தார்கள், ஆனால் அந்த சூழ்நிலையில் தங்களுக்கு தீர்வை தருபவரை அவர்கள் பார்க்கவில்லை. இன்று நீங்களும் உங்கள் சூழ்நிலையை பார்க்கும்போது இழந்து போனதுதான் என்று சொல்கின்றீர்களா? இனி எதுவும் மாறப்போவதில்லை என்று நினைக்கின்றீர்களா? பிரச்சனைகள் மோசம் அடைவதை பார்த்து இனிமேல் எதுவும் மாறப்போவதில்லை என்று ஒரு முடிவிற்கு வந்து விட்டீர்களா? இந்த சூழ்நிலையில் இப்படி நினைத்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குத்தான் அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் ஒரு தேவன் என்பதை நினைவுபடுத்த விரும்பினார். எனவே தேவன் யோசுவாவை அழைத்து, யோசுவா 1:3 நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்றார். மேலும் இஸ்ரவேலர்கள் எரிகோ மதிலை சுற்றி 6 நாட்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சுற்றி வர சொல்லும்படி யோசுவாவிடம் தேவன் கட்டளையிட்ட போது இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவிடம், இது சரியான திட்டம்தான் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா? இதனால் என்ன மாற்றம் வரப்போகிறது? இதன் மூலமாக நமது பிரச்சனைகள் எவ்வாறு தீர்க்கப்படும்? எரிகோவை சுற்றி வருவதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்க போகிறது? இந்த திட்டத்தால் எதுவும் நடக்க போவதில்லை. இது நம்முடைய நேரத்தை வீணடிக்கின்ற, முயற்சியை வீணடிக்கின்ற, மேலும் நம்முடைய சக்தியை எல்லாம் வீணடிக்கின்ற ஒரு காரியமாகத்தான் தெரிகிறது என்று பலவாறு பேசியிருக்கலாம். யோசுவாவிற்கு காரியங்கள் எப்படி மாறப்போகின்றது என்பதை குறித்து அவருக்கு எதுவுமே தெரியாத போதிலும், மேலும் இஸ்ரவேல் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவரிடத்தில் எந்த ஒரு பதிலும் இல்லை என்றாலும், யோசுவா செய்த ஒரு காரியம், தேவன் கட்டளையிட்ட காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆம், தேவன் சொன்னது போலவே யோசுவா ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார். தேவன் சொன்னது போலவே யோசுவா தனது ஆசீர்வாதத்தை உரிமை பாராட்டினார். தேவன் சொன்னது போலவே யோசுவா அனைவருக்கும் முன்பாக மகிமைப்படுத்தப்பட்டார். தேவன் சொன்னது போலவே இஸ்ரவேலர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும்படி யோசுவா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டார். தேவன் சொன்னது போலவே யோசுவா ஒரு வரலாற்றை உருவாக்குபவராக விளங்கினார். தேவன் சொன்னது போலவே யோசுவா அறியப்படாதவர்களிடையே அறியப்பட்டவராக காணப்பட்டார். தேவன் சொன்னது போலவே யோசுவா தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்றாக மாறினார். ஹல்லேலூயா! சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாக நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய காத்திருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. உங்களுடைய அழுகையின் நாட்கள் முடிந்து விட்டது. யோசுவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்த போது அறியப்படாதவர்கள் மத்தியிலே அறியப்பட்டவராக மாறினதை போல தேவன் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கின்றார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இத்தனை வருடங்களாக நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் இப்போது நிறைவேறப் போகிறது. இத்தனை வருடங்களாக நீங்கள் பெற முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இத்தனை வருடங்களாக நீங்கள் காத்திருந்த உங்கள் ஜெபத்திற்கான பதிலை இப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதிசயத்தை இப்போது நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆம், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருந்த சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்திய சுதந்திரத்தை உங்கள் குடும்பத்தினர் அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக திட்டமிட்டிருந்த அற்புதமான எதிர்காலத்தை உங்கள் பிள்ளைகள் சுதந்திரிக்கும் காலம் வந்துவிட்டது. பிசாசு உங்களிடமிருந்து திருடியதை, பறித்ததை திரும்பவும்
மீட்டெடுக்கும் காலம் வந்துவிட்டது. உங்கள் குடும்பத்தின் அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம், சந்தோஷத்தை பிசாசு அழித்து போட்ட காரியங்களை நீங்கள் மீண்டும் மீட்டெடுக்கும் காலம் வந்துவிட்டது. உங்கள் மலட்டு கற்பத்தின் நாட்கள் முடிந்துவிட்டன. நீங்கள் பிள்ளை பேற்றின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. இழந்து போன உங்கள் திருமண வாய்ப்புகள் மீண்டும் நன்மையான வாய்ப்பாக வருகின்ற காலம் வந்துவிட்டது. பிசாசு தடுத்து வைத்திருந்த, தாமதப்படுத்திய உங்கள் வாழ்க்கையில் உள்ள நன்மையை அளித்ததை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உங்கள் சரீர ஆசீர்வாதத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் நம்பிக்கையோடு ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆம், எனக்கு அன்பானவர்களே, இத்தனை நாட்களாக தொலைந்து போனதாக, மறைக்கப்பட்டதாக, மரித்து போனதாக தோன்றிய அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களிடம் திரும்ப கொண்டு வரப்படும். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும், அவர் உங்களுக்காக நியமித்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீங்கள் உரிமை கோருவதற்கான அதிகாரத்தையும் வல்லமையையும் அவர் உங்களுக்கு கொடுத்துள்ளார். எனவே உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகுங்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எந்தெந்த காரியங்கள் நிறைவேறவில்லையோ அதை இந்த மாதத்தில் தேவன் நன்மையாக நிறைவேற்றி முடிக்கப் போகின்றார். எந்தெந்த காரியங்கள் மாறவில்லையோ இந்த மாதத்தில் தேவன் அதை மிக சிறப்பாக மாற்றித்தரப் போகின்றார். உங்களுக்காக குறிக்கப்பட்ட தேவனுடைய நோக்கத்தில் இன்னும் எந்தெந்த காரியங்கள் முடிக்கப்படாமல் இருக்கின்றதோ அதை இந்த மாதத்தில் முடிக்கும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகின்றார். ஆமென். சரி, மூன்றாவதாக, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையை பார்க்க போகும் ஒரு மாதம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் சொல்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கானா ஊரின் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அந்த திருமணத்தில் திராட்சரச பற்றாக்குறை இருந்தது. பலர் கூடினர். பலர் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அங்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்க ஒரு வழியும் இல்லை. மேலும் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அந்த இடத்தில் ஒருவரும் இல்லை. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இந்த சவாலின் மத்தியில் பிரச்சனையை தீர்ப்பவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்தார் என்பதுதான். எனக்கு அன்பானவர்களே, பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் சமயத்தில் பல பேர் நமக்கு பரிந்துரைகள் சொல்லலாம். சிலர் நமக்கு ஆலோசனைகள் வழங்கலாம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கான இறுதி தீர்வு தேவனிடமிருந்து மட்டுமே வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, திராட்சரசம் தயாரிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. திராட்சரசம் தயாரிக்க தரமான திராட்சை பழங்கள் தேவை, போதுமான நேரம் தேவை, தேவையான கவனம் தேவை, அதை பதப்படுத்துவதற்கு ஏற்ற பாத்திரங்கள் தேவை, அதை சேமித்து வைக்க சரியான ஒரு இடம் தேவை. ஆனால் ஆச்சரிய விதமாக கானா ஒரு திருமண வீட்டாரிடத்தில் இந்த காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆம், கானா ஒரு திருமணத்தின் குடும்பத்தாரை போலவே உங்கள் குடும்பத்தில் நடந்த காரியங்களை நினைத்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளாததை நினைத்து வருத்தப்படுகிறீர்களா? மனிதர்களை நம்பியது என் தவறு என்று நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களா? இந்த சவால் உங்கள் வாழ்க்கையில் ஏன் வந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாமப்படுகிறீர்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கின்றார். தேவன் நீங்கள் கடந்து செல்கின்ற உங்கள் பாதைகளை எல்லாம் அறிந்திருக்கின்றார். அது மட்டுமில்லை, அவர் நீங்கள் ஜெபிக்கின்ற உங்கள் ஜெபங்களை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தற்போதைய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு முடிவாக தோன்றலாம், உங்கள் கனவுகளின் ஒரு முடிவாக தோன்றலாம், உங்கள் எல்லா முயற்சிகளின் ஒரு முடிவாக தோன்றலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், நான் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒன்றை செய்ய போகின்றேன் என்று. அது நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திராத ஒன்றாக இருக்க போகின்றது. நீங்கள் ஒருபோதும் ஜெபித்திராத ஒன்றாக, உங்கள் மனதில் நீங்கள் ஒருபோதும் நினைத்திராத ஒன்றாக இருக்கும். ஆம், தேவன் செய்யும் அந்த புதிய காரியம்
யாவரால் மகிமையாய் பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்க போகின்றது. இந்த நாளிலிருந்து இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பமாக, ஒரு புதிய தொடக்கமாக, ஒரு புதிய அத்தியாயமாய் இருக்க போகின்றது. ஆமேன். கானா ஒரு திருமணத்தில் இயேசு அப்படி என்ன புதிய காரியத்தை செய்தார்? யோவான் 2:6-7 பார்த்தோமானால், அங்கே வீட்டிற்குள் வருபவர்களின் கைகளையும் கால்களையும் கழுவுவதற்காக வெளியே வைக்கப்பட்டிருந்த 6 கற்சாடிகளை இயேசு கண்டார். இது யூத கலாச்சாரத்தில் கண்டிப்பாக பின்பற்றப்படுகின்ற ஒரு சடங்காச்சாரம். திருமண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தாலும் அவர் அந்த வீட்டின் வேலைக்காரர்களிடம் அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படி சொல்கிறார். வேலைக்காரர்களும் அவரிடம் ஏன், எதற்கு என்று எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து இது எப்படி மாறப்போகிறது என்று நினைக்கலாம். இந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக எப்படி மாறும் என்று யோசிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர் செய்ய போகும் வேலையை நன்கு அறிந்திருக்கின்றார். உலகம் இல்லை என்று சொல்லலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்கிறது. சூழ்நிலைகள் சாத்தியமில்லை என்று சொல்வது போல தோன்றலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை எல்லாம் சாத்தியமாகும் என்று சொல்கிறது. உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்கள் மீண்டும் எழும்புவீர்கள் என்று சொல்கிறது. உங்கள் எதிரிகள் உங்கள் முடிவு இதுதான் என்று சொல்லலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை இது உங்கள் முடிவு அல்ல, இது அவர்களுடைய முடிவு என்று சொல்கிறது. உங்கள் மனம் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய தொடக்கம் இப்போதுதான் வந்திருக்கிறது என்று சொல்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக இயேசு 6 கற்சாடி தண்ணீரை ஒரு அருமையான, மிகவும் சுவையான திராட்சரசமாக மாற்றினார். ஆம், அது ஒரு சாதாரண தண்ணீர் தான். அதற்கு எந்த ஒரு வடிவமும் இல்லை, சுவையும் இல்லை, மனமும் இல்லை, நிறமும் இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாத அந்த தண்ணீரைத்தான் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல், செயல்முறையும் இல்லாமல், எந்த முயற்சிகளும் செய்யாமல் இயேசு கிறிஸ்து அதை சுவைமிக்க ஒரு திராட்சரசமாக மாற்றினார். ஆனால் அந்த நாளில் அங்கிருந்தவர்களால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வதை தடுக்க முடியவில்லை. ஆம், அந்த திராட்சரசம் முன்பு விருந்தின் தலைவரால் பரிமாறப்பட்ட பழைய திராட்சரசத்தை விட மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கூட ஒரு ஆச்சரியத்திற்காக தயாராகுங்கள். ஒரு அதிசயத்தை பார்க்க தயாராகுங்கள். உங்கள் கண்ணீரின் ஜெபங்களுக்கான எதிர்பாராத பதிலை பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள். ஆம், இந்த மாதம் இதுவரை உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த தேவன் உங்களுக்காகவே ஆயத்தமாக்கி வைத்துள்ள உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் காணவும், கேட்கவும், அனுபவிக்கவும் போகிறீர்கள். ஆம், இதுவரை மறைக்கப்பட்டிருந்த உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு அதை சந்தோஷத்தோடு அனுபவிக்க போகிறீர்கள். இதுவரை மறைக்கப்பட்டிருந்த உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு அதை சந்தோஷத்தோடு அனுபவிக்க போகிறீர்கள். இதுவரை மறைக்கப்பட்டிருந்த உங்கள் தொழில் மற்றும் வேலையில் உள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு அதை சந்தோஷத்தோடு அனுபவிக்க போகிறீர்கள். இதுவரை மறைக்கப்பட்டிருந்த உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் கைகளின் பிரயாசங்களுக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு அதை சந்தோஷத்தோடு அனுபவிக்க போகிறீர்கள். இதுவரை மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய ஊழியத்தில் தேவன் உங்களுக்காக விசேஷமாக வைத்திருந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு அதை சந்தோஷத்தோடு அனுபவிக்க போகிறீர்கள். ஆம், உங்கள் இருளின் நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் குழப்பத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் துக்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் கவலைகளின் நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் போராட்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் காத்திருப்பின் நாட்கள் முடிந்து
முடிந்து விட்டது. இந்த 6வது மாதத்தில் ஒரு அதிசயத்தை, ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். உங்கள் நிறமற்ற வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வண்ணமயமான வாழ்க்கையாக மாறப்போகிறது. உங்கள் சுவையற்ற வாழ்க்கை தேவனுடைய நன்மையினால் சுவை மிகுந்த வாழ்க்கையாக மாறப்போகிறது. உங்கள் மதிப்பற்ற வாழ்க்கை மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது. உங்கள் அர்த்தமற்ற வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்ற காரியம் அது எல்லா மனிதர்களாலும் ஆச்சரியத்துடன் நினைவு கூறப்படும். அது எல்லா மனிதர்களாலும் மிகுந்த மரியாதையுடனும் கனத்துடனும் பேசப்படும். அது ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவரை நம்பும் மற்றும் அவரை அறிந்த மக்களால் சாட்சியாக சொல்லப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து உரிமை பாராட்டுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறுகிறதை இந்த மாதத்திலிருந்து நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் அதற்கு ஒரு தொடக்கமாக இருக்க போகின்றது. அதற்கான அடையாளங்களை இந்த மாதத்தில் நிச்சயமாகவே நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறி போகலாம். ஆனால் வாக்குரைத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களுக்கொன்று வைத்திருக்கிற நன்மைகள், அவர் உங்களுக்கொன்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் உங்களுக்கொன்று வைத்திருக்கிற திட்டங்கள், அவைகள் கட்டாயம் நிறைவேறும். தடைகளை அகற்றி போடுகிற தேவன் எல்லா தடைகளை நீக்கி யாவருடைய கண்கள் ஆச்சரியப்படும்படி உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், செழித்து ஓங்க செய்ய போகிறார். அதனால் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அவர் மேன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இந்த நாளில் நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிற நீ சகல ஆறுதல் தேவன். நபினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவருடைய மனதில் இருக்கிற ஏக்கங்கள், பாரங்கள், சஞ்சலங்களை நீர் அறிவீர். அவருடைய மனதிலே இருக்கிற பயங்களை நீர் அறிவீர், கேள்விகளை அறிவீர், கலக்கங்களை அறிவீர். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் எல்லா தடைகளை எடுத்து போடுங்க, எல்லா இடர்களை நீக்கி போடுங்க. சந்தோஷமான மனமகிழ்ச்சியான நாட்களை காண நீ கிருபை செய்கிறதுக்காக நன்றி. அவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரிகளை, பொல்லாத மனித சூழ்ச்சிகளை, தந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஒரு உரிதான சுகத்தை, உரிதான சந்தோஷத்தை, ஒரு உரிதான தேவைகளை அற்புதமாக நீ சந்திக்க போகிறதுக்காக நன்றி. யாவருடைய கண்கள் ஆச்சரியப்படும்படி கனப்படுத்த போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். தேவன் உங்களுக்கு குறித்து வைத்திருக்க திட்டங்களிலே அவர் மாறாதவர். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆம், இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் உங்களுக்கு தெரிந்த அன்பான ஒரு இடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அது பலருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். மேலும் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.